வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ட்ரெடிஷ்னல் டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்ச் பாக்ஸ், டின்னர், சாயந்தரம் வந்து குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வரும்போது கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி எல்லா டைப்லயுமே நமக்கு யூஸ் ஆகும். பருப்பெல்லாம் சேர்த்து பண்றதுனால புரோட்டீன் ரிச்சா இருக்கும். கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி ஸ்டீம் பண்றதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்லா வந்து ஃபில்லிங்காவும் இருக்கும். அதனால சின்ன குழந்தையில இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். டேஸ்டும் வந்து அட்டகாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஹெல்தி அண்ட் டேஸ்டியான உசிலி கொழுக்கட்டை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மெஷரிங் கப்ல 1/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மெஷரிங் கப்ல 1 கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு எடுத்துப்போம். நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த அவல் முழுகிற அளவுக்கு, அதாவது மேல ஒரு லேயர் தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம். ப்ரெஸ் பண்ணா லேசா தண்ணி வருது பார்த்தால, இந்த அளவு தண்ணி இருந்தா போதும். இந்த 1/2 மணி நேரம் இப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா, தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இதை கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துருவோம். பாருங்க, இதை போல கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஊற வச்ச பருப்பு நல்லா ஊறிடுத்து தண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு அதையும் வந்து நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். தண்ணி விடாம நம்ம பல்ஸ் மோட்ல கொரப்பா அரைச்சி எடுத்துப்போம். கொஞ்சம் கூட தண்ணி விடாம இதை போல கொரப்பா அரைச்சிருக்கேன். நம்ம அரைச்சதை இதை போல சின்ன சின்ன வடையா பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை போல ஸ்டீம் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்ல கடாயில எண்ணெய் விட்டு அப்படியே போட்டு நம்ம வதக்கியும் எடுத்துக்கலாம். நம்ம உசிலி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு எண்ணெய் ரொம்ப செலவு இருக்காது, வேலையும் வந்து ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம். நம்ம வேக வச்சதை வெந்ததுக்கு அப்புறம் இதை போல சின்ன சின்ன பீசஸா பண்ணி நான் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இது வந்து நம்ம பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகா இது போல பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். நம்ம அரைச்ச வந்து பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொடியா கட் பண்ண கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கின்றோம். பாருங்க, மிக்சியில வந்து நம்ம பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்துட்டதுனால நல்லா உதிரா வந்திருக்கு. 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச அவுல் வந்து நல்லா ஊறி எடுத்து கையால வந்து கொஞ்சம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே இந்த கடாயில சேர்த்துன்றோம். இந்த அவலுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்புல நம்ம ஆல்ரெடி சேர்த்து அரைச்சிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம பருப்பை உசுரிச்சு சேர்த்திருக்கோம் இல்லையா, அதையும் இந்த அவல் இப்ப நம்ம சேர்த்த உப்பு எல்லாமே நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபுல்லாவும் நம்ம ஆற விட்டுறக்கூடாது. நல்லா கை பொறுக்கிற சூடு வந்தாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மல்லி வந்து ஃபுல்லா ஈவனா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு பிடிச்ச ஷேப்ல நம்ம பிடிச்சிக்கலாம். ரவுண்டா பால் மாதிரியும் பிடிக்கலாம், இல்ல இதை போல வந்து ஓவல் ஷேப்லயும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஷேப்ல பண்ணலான் இருக்கேன். இட்லி பிளேட்டை வந்து நான் கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து இந்த பிளேட்ல வச்சுடலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துருவோம். பாருங்க, இது போல எல்லாத்தையும் நான் பண்ணி எடுத்துட்டேன். இட்லி பாட்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த உசிலி கொழுக்கட்டைய நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 8 நிமிஷம் ஆயாச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம வந்து கலர் பார்த்தாலே தெரியுது, ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாவும் இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துப்போம். இன்னும் ஆவி பறக்கிறது, கொதிக்கிறது.
பாருங்க உசிலி கொழுக்கட்டை பாருங்க இன்னும் சாஃப்டா வந்திருக்கு. சூடா சர்வ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே எடுத்ததுமே குதிர ஆரம்பிச்சிடும். பாருங்க உள்ளேயும் நல்லா மெத்துன்னு வாசனையாவும் இருக்கு. உசிலி கொழுக்கட்டை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடியா எடுத்து எந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு வந்திருக்கு அப்படின்னு நம்மளே பார்த்துட்டோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிற சட்னி, அதாவது கார சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல தேங்காய் சட்னியே வந்து கொஞ்சம் காரசாரமா அரைச்சிருந்தாலுமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து தேங்காய் சட்னி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்பைசியா நான் அரைச்சிருக்கேன். இது இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு, செம்ம சாஃப்டா இருக்கு. இந்த பருப்பெல்லாம் சேர்த்ததுனால அந்த பருப்பு வாசனையோட தேங்காய் மற்றபடி தாளிச்சு கொட்டிருக்கும் எல்லாம் கலந்து ரொம்பவே பிரமாதமா இருக்கு. அவல் சேர்த்து இருக்கிறதுனால ரொம்ப சாஃப்டா இருக்கு. அதே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஹெவியாவும் நமக்கு தோணாது. நம்ம டின்னருக்கு எடுத்துட்டா கூட நம்ம அவல் சேர்த்து இருக்கிறதுனால ரொம்ப லைட்டாவும் இருக்கும், ஈஸியாவும் டைஜஷன் ஆயிடும். சில பேருக்கு வந்து நைட் டைம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா எரிக்கழிச்சுட்டே இருக்கும், டைஜஷன் ஆகுதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது. நம்ம பருப்பே சேர்த்திருந்தா கூட சில இந்த கேஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா 2 தடவை நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து உசிலியா நம்ம ஸ்டீம் பண்ணிருக்கோம், அதுக்கப்புறம் அவளோட சேர்த்து திரும்பவும் ஸ்டீம் பண்ணிருக்கோம். அதனால அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது. இன்னைக்கு வந்து இந்த உசிலி கொழுக்கட்டையில நான் 2 விதமான பருப்பு சேர்த்திருக்கேன். அதாவது துவரம் பருப்பு, பைத்தம் பருப்பு. நமக்கு பிடிச்ச பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். வெறும் துவரம் பருப்பு போட்டுக்கலாம், இல்ல வெறும் பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம், இல்ல துவரம் பருப்பு, கடலை பருப்பு, பைத்தம் பருப்பு 3 வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். இதை வந்து இன்னும் ஹெல்த்தியா பண்ணணும் அப்படின்னா காய்கறி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டை வந்து என்னன்னா பொடியா கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். குடமிளகாய் என்னன்னா பொடி பொடியா கட் பண்ணி சேர்க்கலாம். ஃப்ரோசன் பீஸ், கார்ன் அதெல்லாம் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலோட அளவும் நம்ம விருப்பம் தான். கொஞ்சம் தாராளமா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்கும். நமக்கு அந்த பருப்பு வேக வைக்கிற டைம் தானே தவிர மற்றபடி வந்து ரொம்ப சீக்கிரம் அது ரெடி ஆயிடும். ஒருவேளை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணணும், காத்தால பிஸியா இருப்பேன், ரொம்ப டைம் இருக்காது அப்படின்னா நைட்டே வந்து இந்த பருப்பெல்லாம் அரைச்சி இதை ஸ்டீம் பண்ணி உசிலிச்சு நீங்க வச்சுட்டேன்னா கார்த்தால அவுல மட்டும் ஊற வச்சுட்டு தாளிச்சு எல்லாத்தையும் கலந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டா ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். இதை பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிட்டுக்கலாம், அதே லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம எடுத்துன்னு போயிடலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த புரோட்டீன் ரிச் அதே நேரம் ட்ரெடிஷ்னல் ரெசிபியான இந்த உசிலி கொழுக்கட்டையை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லா ஏஜ் பீப்புளுக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.